ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 9ஆம் வகுப்பு பயிற்சி 1.4ல் முதல் கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே PQRS அப்படின்னு 4 கணம் கொடுத்துருக்காங்க. அடுத்த 3 சப்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதை 1 by 1 நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் சப்டிஷன் சால்வ் பண்ணிடலாம். என்னன்னா P சேர்ப்பு Q சேர்ப்பு R தீர்வு. இந்த மாதிரி கொடுக்கும்போது முதல்ல என்ன பண்ணணும்னா பிராக்கெட்டுக்குள்ளே என்னது இருக்கோ அதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். சரிங்களா? அப்போ P சேர்ப்பு Q அதை சால்வ் பண்ணிடலாம். Pக்கு பதில் அதோட மதிப்பு அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இதை அப்படியே எடுத்து எழுதிக்க போகிறோம். 1 2 5 7 9 அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இனி நடுவில் சேர்ப்பு. அடுத்த Qக்கு பதில் இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். சரிங்களா? 2 3 5 9 11. இப்போ பாருங்க, நடுவில் சேர்ப்புனா என்னன்னா இந்த ரெண்டையும் சேர்த்து எழுதணும். ஆனால் எழுதுனதை திரும்ப திரும்ப எழுதிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கணத்தை அப்படியே எடுத்து எழுதிருங்க. 1 2 5 7 9. இனி எழுதும்போது செக் பண்ணிட்டு எழுதணும். 2 அது எழுதியிருக்கோம், அப்போ எழுதக்கூடாது. 3 எழுதலாம், நல்லா எழுதிக்கலாம். அடுத்த 5 அதுவும் எழுதியிருக்கோம், 9 எழுதியிருக்கோம், 11 எழுதலாம், நல்லா எழுதிக்கலாம். ஓகேங்களா? இனிமேல் சேர்த்து கண்டுபிடிக்கலாம். P சேர்ப்பு Q சேர்ப்பு R. ஓகே, P சேர்ப்பு Qவோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 1 2 5 7 9 3 11. இனி நடுவில் சேர்ப்பு. Rக்கு பதில் Rோட மதிப்பு எழுதிக்கலாம். இதுதான், அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 3 4 5 7 9. ஓகே, இங்கே நடுவில் சேர்ப்பு. அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த கணத்தை அப்படியே எடுத்து எழுதிருங்க. 1 2 5 7 9 3 11. இனி செக் பண்ணிட்டு எழுதணும். 3 அது எழுதியிருக்கோம், அப்போ எழுதக்கூடாது. 4 அது எழுதலை, எழுதிக்கலாம். அப்புறமாட்டு 5 எழுதியிருக்கோம், 7 எழுதியிருக்கோம், 9 எழுதியிருக்கோம். இவ்வளோதான். இதுதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். உங்கள் புக் பேக்கில் இதை ஏர் வரிசையில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதை இப்படி எழுதிட்டாலும் பிரச்சனை கிடையாது. ஓகே, இனிமேல் செகண்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணிடலாம். முதல்ல பிராக்கெட்டுக்குள்ளே என்னது இருக்கோ அதை சால்வ் பண்ணுங்க. P வெட்டு Q. ஓகே, Pக்கு பதில் அதோட மதிப்பு எடுத்து எழுதிக்கலாம். 1 2 5 7 9 இதை கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. நடுவில் வெட்டு. இனிமே Qக்கு பதில் அதோட மதிப்பு எடுத்து எழுதிக்கலாம். 2 3 5 9 11. ஓகே, இங்கே நடுவில் வெட்டு அப்படின்னு இருக்கு. வெட்டுனா ரெண்டுலேயும் சேமாக இருக்கக்கூடியதை மட்டும்தான் நீங்கள் எடுத்து எழுதிக்கணும். பாருங்கள், எதெல்லாம் சேமாக இருக்குது? இங்கே 2 இருக்குது, அங்கே 2 இருக்குது. அப்போ 2 எடுத்து எழுதிக்கலாம். அப்புறமாட்டு இங்கே 5 இருக்குது, அங்கே 5 எழுதிக்கலாம். இனி இங்கே 9 இருக்குது, அங்கேயும் 9 இருக்குது. இவ்வளோ தான் சேமாக இருக்கக்கூடியது. வெட்டுனா ரெண்டுலேயும் சேமாக இருக்கக்கூடியதை மட்டும்தான் எடுத்து எழுதிக்கணும். இப்போ மொத்தமாக சேர்த்து கண்டுபிடிக்கலாம். P வெட்டு Q வெட்டு S. P வெட்டு Qவோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இதுதான், அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 2 5 9 நடுவில் வெட்டு. இனி Sக்கு பதில் Sோட மதிப்பை எடுத்து எழுதிக்கலாம். இன்னும் இருக்குது. சரிங்களா? இதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். என்னன்னா 2 3 4 5 8. ஓகே, இங்கே நடுவில் வெட்டு. அப்போ ரெண்டுலேயே சேமாக இருக்கக்கூடியதை மட்டும்தான் நீங்கள் எடுத்து எழுதிக்கணும். இங்கே 2 இருக்குது, அங்கே 2. அப்போ 2 எடுத்து எழுதிக்கலாம். இங்கே 5 இருக்குது, இங்கே 5 இருக்குது. அப்போ 5 எடுத்து எழுதிக்கலாம். இதுக்கு மேலே சேமாக எதுவுமே இல்லை. அப்போ இதுதான் செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். இனி தேர்ட் சப்டிவிஷன். முதல்ல பிராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத சால்வ் பண்ணிடலாம். Q வெட்டு S. Qக்கு பதில் அதோட மதிப்பு எடுத்து எழுதிக்கலாம். 2 3 5 9 11 நடுவில் வெட்டு. இனி Sக்கு பதில் அதோட மதிப்பு எடுத்து எழுதிக்கலாம். 2 3 4 5 8 எழுதிட்டேன். இப்போ நடுவில் வெட்டுனா என்னது? ரெண்டுலேயும் சேமாக இருக்கக்கூடியதை மட்டும் தான் நீங்கள் எடுத்து எழுதிக்கணும். ஓகே, இங்கே 2 இருக்குது, அங்கே 2. அப்போ 2 எடுத்து எழுதிக்கலாம். இனி 3 இங்கே இருக்குது, அங்கே இருக்குது. அப்போ 3. அப்புறமாட்டு 5 இங்கே இருக்குது, அங்கே இருக்குது. அப்போ 5. இவ்வளோ தான் சேமாக இருக்கக்கூடியது. இனி சேர்த்து கண்டுபிடிக்கலாம். Q வெட்டு S வெட்டு R. ஓகே, முதல்ல Q வெட்டு Sோட மதிப்பு என்னது? என்ன இருக்குது? அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாமா? 2 3 5. இனி நடுவில் வெட்டு. அப்புறம் Rோட மதிப்பை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 3 4 5 7 9. ஓகே, நடுவில் வெட்டு. அப்போ சேமாக இருக்கக்கூடியது அப்படியே எடுத்து எழுதிருங்க. இங்கே 3 இருக்குது, அங்கே 3. அப்போ 3 வரும். அடுத்த இங்கே 5 இருக்குது, இங்கே 5. இவ்வளோ தான் சேமாக இருக்கக்கூடியது. இதுதான் தேர்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். இவ்வளோ தான் அந்த சம். ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம். பின்வரும் கணங்களுக்கு பரிமாற்று பண்புகளை சோதிக்க. நம்ம இப்போ பரிமாற்று பண்புகளை சோதிக்கணும். சரிங்களா? இங்கே PQ பட்டியல் முறையில் கொடுக்கலாம். முதல் பட்டியல் முறையில் மாற்றலாம். P என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் அச்சு தட் எக்ஸ் ஆனது 2 மற்றும் 7க்கு இடையே உள்ள மெய் எண்கள். அதாவது 2க்கும் 7க்கும் இடையில இருக்கக்கூடிய எண்களை மட்டும் எழுதுனா போதும். அப்போ எழுதிக்கிற பாருங்க. P என்ன எழுதிக்கணும்? 2க்கும் 7க்கு இடையில என்ன வரும்? 3 4 5 6. இடையில் அப்படின்னு கேட்டிருக்கனால 2 7 எடுக்கக்கூடாது. அதுக்கு இடையில உள்ளதை மட்டும்தான் எழுதணும். அடுத்த Q எழுதிக்கலாமா?
Q என்ன கொடுத்துருக்காங்கன்னா x such that x ஆனது 2 மற்றும் 7க்கு இடையே உள்ள விகிதமுறா எண்கள். இப்போ 2க்கும் 7க்கும் இடையில உள்ள விகிதமுறா எண்கள்னு கேட்குறாங்க. விகிதமுறா எண்ணுனா ரூட் போட்டு எழுதுறது. அதாவது இதில் ரூட் போட்டு எழுதினாலே போதும். ஃபஸ்ட்டு 3 இருக்குது, ரூட் போட்டுருங்க, ரூட் 3. இனி 4 வராது, ரூட் 4 வராது. ஏன்னா இப்போ ரூட்டு 4 எப்படி எழுதலாம்? 2 × 2 எழுதலாமா? ரூட்டுக்குள்ளே 2 மதிப்பு சேமாக இருந்துன்னா ஒரு மதிப்பை வெளியே எடுக்கலாம். இப்போ இது முழு எண்ணாக மாறும். அதனால ரூட் 4 மட்டும் எடுக்கக்கூடாது. அடுத்த ரூட் 5 எடுத்துக்கலாம், அப்புறம் 6, அதனால ரூட் 6 எடுத்துக்கலாம். இப்போ PQ கண்டுபிடிச்சிட்டோம். இனி பரிமாற்று பண்புகளை சோதிக்கலாம். மொத்தமாக 2 உண்டு. முதல் சேர்ப்புக்கான பரிமாற்று பண்பை எழுதிக்கலாம். சேர்ப்புக்கான பரிமாற்று பண்பு எழுதிக்கலாமா? இங்கே PQ கொடுத்துருக்கனால அதை வச்சு நான் எழுதிக்கிறேன். P சேர்ப்பு Q, அடுத்த Q சேர்ப்பு P. சேர்ப்புக்கானதுனால நடுவில் சேர்ப்பு. முதல் PQ எழுதணும், அடுத்த QPன்னு எழுதிக்கணும். சரிங்களா? இப்போ முதல் இடது பக்கத்தை சால்வ் பண்ணலாம். அப்போ இடது பக்கம் = இடது பக்கத்தில் P சேர்ப்பு Q இருக்குது. Pக்கு பதில் அதோட கணம் எடுத்து எழுதிருங்க. 3, 4, 5, 6. அடுத்த நடுவில் சேர்ப்பு. இனி Qக்கு பதில் அந்த கணம் என்னது? √3, √5, அடுத்த √6. நடுவில் சேர்ப்பு. அப்போ சேர்த்து எழுதணும். எழுதுனதை எழுதிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கு ஃபஸ்ட்டு கணத்தை அப்படியே எடுத்து எழுதிருங்க. 3, 4, 5, 6. இனி எழுதும்போது செக் பண்ணிட்டு எழுதணும். √3 எழுதியிருக்கமா? இல்லை, அப்போ எழுதிக்கலாம். அடுத்த √5 எழுதலை, அப்போ எழுதிருங்க. √6 எழுதலை. இவ்வளோ தான் வரும். இப்போ இடது பக்கத்தை சால்வ் பண்ணிட்டோம். அப்போ இதை சமன்பாடு 1ன்னு வச்சுக்கலாம். இனி வலது பக்கத்தை எடுத்துக்கலாம். வலது பக்கம் என்னது இருக்குது? Q சேர்ப்பு P. Qக்கு பதில் அதோட கணம் என்ன இருக்குது? √3, அடுத்த √5, √6. இனி நடுவில் சேர்ப்பு. Pக்கு பதில் அதோட கணம் 3, 4, 5, 6. ஓகே, இங்கே சேர்ப்பு இருக்குது. அப்போ சேர்த்து தான் எழுதணும். நான் ஃபஸ்ட்டு இதை எழுதிக்கிறேன். ஏன்னா அங்கே முதல் இது தான் இருக்குது. அதனால இதை எடுத்து எழுதிக்கலாம். 3, 4, 5, 6. இனி இதை எழுதணும். செக் பண்ணிவிட்டு எழுதுங்க. √3 எழுதலை, அப்போ எழுதிக்கலாமா? √5 எழுதலை, அப்புறம் √6 எழுதலை. இவ்வளோ தான். இது சமன்பாடு 2. இப்போ பாருங்கள், சமன்பாடு 1 சமன்பாடு 2 சேமாக இருக்குது. அப்போது சமன்பாடு 1 = சமன்பாடு 2. 2 சைடுமே சமமாக வந்தனால தேர்ஃபோர் சேர்ப்புக்கான பரிமாற்று பண்பு சரிபார்க்கப்பட்டது. சரிங்களா? இப்படி எழுதிருங்க. PQ எழுதிட்டேன். இனி வெட்டுக்கான பரிமாற்று பண்பு வேற எதுவுமே இல்லை. அங்கே சேர்ப்பு எழுதின இடத்துல இங்கே வெட்டுன்னு எழுத போகிறோம். ஓகே, எழுதிக்கலாம். P வெட்டு Q. அடுத்த மாற்றி எழுதிருங்க. Q வெட்டு P. ஓகே, சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இடது பக்கம். அப்போ இடது பக்கத்தில் என்னது இருக்குது? P வெட்டு Q. Pயோட மதிப்பு என்னது? 3, 4, 5, 6. நடுவில் வெட்டு. இனி Qக்கு பதில் அதோட கணம் எழுதிக்கலாம். √3, √5, √6. இப்போ நடுவில் வெட்டுனா 2லேயே சேமாக இருக்கக்கூடியதை எழுதணும். இங்கே பார்த்தீங்கன்னா ரூட் இல்லை, இங்கே ரூட் இருக்குது. அப்போ சேமாக எதுவுமே இல்லை. அதனால் ப்ராக்கெட் மட்டும் போட்டுருங்க. இதுக்கு உள்ள எதுவுமே கிடையாது. இதை வெற்றுக்கணம் அப்படின்னு சொல்லுவோம். இதை சமன்பாடு 1ன்னு வச்சுக்கலாம். இனி வலது பக்கம். வலது பக்கத்தில் என்னது இருக்குது? Q வெட்டு P. Qக்கு பதில் அதோட கணம் எழுதிக்கலாமா? √3, √5, √6. இனி நடுவில் வெட்டு. Pக்கு பதில் அதோட கணம் எடுத்து எழுதிருங்க. 3, 4, 5, 6. இங்கே நடுவில் வெட்டு. வெட்டுனா சேமாக இருக்கக்கூடியது. சேமாக எதுவுமே இல்லை. அப்போ வெட்டு கணம் மட்டும்தான் வரும். இதை சமன்பாடு 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ சமன்பாடு 1 சமன்பாடு 2 சேமாக இருக்குது. பார்த்தீங்களா? சமன்பாடு 1 = சமன்பாடு 2. தேர்ஃபோர் வெட்டுக்கான பரிமாற்று பண்பு சரிபார்க்கப்பட்டதுன்னு எழுதிருங்க. இவ்வளோ தான் இந்த சம். இது 3வது கொஸ்டின் பார்க்கலாம். ABC அப்படின்னு 3 கணம் கொடுத்துருக்காங்க. எனில் கணங்களின் சேர்ப்புக்கான சேர்ப்பு பண்புகளை சரிபார்க்க அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு சேர்ப்புக்கான சேர்ப்பு பண்பை எழுதிக்கலாம். சேர்ப்புக்கான சேர்ப்பு மொத்தமாக இதில் 2 எண்ணம் உண்டு. சரிங்களா? ஒன்று சேர்ப்புக்கான சேர்ப்பு பண்பு, இன்னொன்று வெட்டுக்கான சேர்ப்பு பண்பு. நம்மளுக்கு கொஸ்டினில் சேர்ப்புக்கான சேர்ப்பு பண்பை தான் கேட்குறாங்க. அப்போ அதை மட்டும் சால்வ் பண்ணாலே போதும். ஈஸியாக எழுதிடலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு A கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு B, கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு C. அடுத்த சமம். இனி அதே தான். A ஸ்பேஸ் விட்டு B ஸ்பேஸ் விட்டு C. இங்கே சேர்ப்புக்கான சேர்ப்பு பண்பு. அப்போ நடுவில் சேர்ப்புன்னு எழுதிடணும். இந்த மாதிரி இடையில சேர்ப்புன்னு எழுதிருங்க. இனி இங்கே பியையும் சியையும் பிராக்கெட்டுக்குள்ளே எழுதிருங்க. ஏயையும் பியையும் பிராக்கெட்டுக்குள்ளே எழுதிருங்க. இதுதான் சேர்ப்புக்கான சேர்ப்பு பண்பு. ரொம்பவே ஈஸி தான். இப்போ இந்த ரெண்டுமே சமமாக இல்லையான்னு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு இடது பக்கத்தை சால்வ் பண்ணலாம். அப்போ LHS அப்படின்னு எழுதிக்கிட்டு இடது பக்கத்தை அப்படியே எடுத்து எழுதிக்க போகிறேன். A சேர்ப்பு B சேர்ப்பு C. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா பிராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத சால்வ் பண்ணணும். B சேர்ப்பு C. ஓகே, பிக்கு பதில் அதோட மதிப்பு அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். என்னது கொடுத்துருக்காங்க? MNQST. அதாவது இதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இனிமே சேர்ப்பு
சிக்கு பதில் அதோட மதிப்பெடுத்து எழுதிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? MNPQS. ஓகே, நடுவில் சேர்ப்பு. அப்போ என்ன பண்ணணும்னா ரெண்டையும் சேர்த்து எழுதணும். ஆனால் எழுதுனதை எழுதிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கணத்தை அப்படியே எடுத்து எழுதிருங்க. MNQST. அடுத்து செக் பண்ணிட்டு எழுதுங்க. M எழுதியிருக்கோமா? எழுதியிருக்கோம். என்னும் எழுதியிருக்கோம். P எழுதலைன்னா எழுதிக்கோங்க. அடுத்த Q அதுவும் எழுதியிருக்கோம். Sவும் எழுதியிருக்கோம். அப்போ இவ்வளோ தான். இனிமேல் சேர்த்து கண்டுபிடிக்கலாம். A சேர்ப்பு B சேர்ப்பு C. ஓகே, ஏக்கு பதில் அதோட மதிப்பு எடுத்து எழுதிக்கலாம். இதுதான். அதை எடுத்து எழுதிடலாமா? PQRS. அடுத்த நடுவில் சேர்ப்பு. இனி B சேர்ப்பு C அதோட மதிப்பு என்ன இருக்குது? அப்போ இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். MNQSTP. ஓகே, இங்கேயும் நடுவில் சேர்ப்பு. அப்போ ரெண்டையும் சேர்த்து எழுதிக்க போகிறோம். அதுக்கு முதல்ல இந்த கணத்தை அப்படியே எடுத்து எழுதிருங்க. PQRS. இனி செக் பண்ணிட்டு எழுதணும். எம் எழுதியிருக்கோமா? இல்லை. அப்போ எழுதிக்கலாம். என்னும் எழுதலை, அதனால எழுதிக்கலாம். Q எழுதியிருக்கோம். எஸ்ஸும் எழுதியிருக்கோம். T எழுதலை, அப்போ எழுதிருங்க. P அதுவும் எழுதியிருக்கோம். அப்போ இதுதான் என்னது? A சேர்ப்பு B சேர்ப்பு C. இதை சமன்பாடு 1ன்னு எடுத்துக்க போகிறேன். இனிமேல் RHS இதை சால்வ் பண்ணலாம். RHS அப்படின்னு எழுதிக்கிட்டு இதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. ஃபஸ்ட்டு A சேர்ப்பு B சேர்ப்பு C. முதல்ல என்ன பண்ணணும்? ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத சால்வ் பண்ணுங்க. A சேர்ப்பு B. ஏக்கு பதில் அதோட மதிப்பெடுத்து எழுதிக்கலாம். PQRS. இதை கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. நடுவில் சேர்ப்பு. பிக்கு பதில் அதோட மதிப்பெடுத்து எழுதிக்கலாம். MNQST. நடுவில் சேர்ப்பு. அப்போ சேர்த்து எழுதணும். அதுக்கு முதல்ல இந்த கணத்தை அப்படியே எடுத்து எழுதிருங்க. PQRS. இனி செக் பண்ணிட்டு எழுதணும். M எழுதலை, அதனால் எழுதிக்கலாம். N அதுவும் எழுதலை, அப்போ எழுதிக்கோங்க. எஸ் எழுதியிருக்கோம். T எழுதலை, அப்போ எழுதிக்கலாம். ஓகேங்களா? இனி மொத்தமாக சேர்த்து கண்டுபிடிக்கலாம். A சேர்ப்பு B சேர்ப்பு C. A சேர்ப்பு பியோட மதிப்பு என்னது? இங்கே இருக்குது. இது அப்படியே எடுத்து எழுதிருங்க. PQRSMNT. இனி நடுவில் சேர்ப்பு. சிக்கு பதில் அதோட மதிப்பு எடுத்து எழுதிக்கலாம். இது கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. MNPQS. ஓகே, இப்போ பாருங்கள். நடுவில் சேர்ப்பு. அப்போ ரெண்டையும் சேர்த்து எழுதணும். அதுக்கு ஃபஸ்ட்டு கணத்தை அப்படியே எடுத்து எழுதிருங்க. PQRSMNT. இனி செக் பண்ணிவிட்டு எழுதணும். M எழுதியிருக்கோம். என்னும் எழுதியிருக்கோம். P எழுதியிருக்கோம். Q எழுதியிருக்கோம். எஸ்ஸும் எழுதியிருக்கோம். அப்போ இதுதான் என்னது? RHS. அதையும் நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இதை சமன்பாடு 2 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ சமன்பாடு 1ம் சமன்பாடு 2ம் சமமாக இருக்குது. இங்கே என்னது இருக்கோ அதுதான் இங்கே இருக்குது. P இருக்கா? Qவும் இருக்குது. அடுத்த R அதுவும் இருக்குது. எஸ் இருக்குது. M இருக்குது. N இருக்குது. T இருக்குது. சேமாக இருக்குது. அப்போ எப்படி எழுதிக்கணும்? therefore அப்படின்னு எழுதிக்கிட்டு இந்த இக்குவேஷனை அப்படியே எடுத்து எழுதிருங்க. ஏன்னா அதை தானே நம்ம நிரூபிச்சிருக்கோம். A சேர்ப்பு B சேர்ப்பு C இஸ் ஈக்குவல் டு A சேர்ப்பு B சேர்ப்பு C என்பது நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு எடுத்து எழுதிடணும். இவ்வளோ தான் இந்த சம். 4வது கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே ABC அப்படின்னு 3 கணம் தந்திருக்காங்க. அடுத்த ஆகியவற்றிற்கு கணங்களின் வெட்டுக்கான சேர்ப்பு பண்பினை சரிபார்க்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல வெட்டுக்கான சேர்ப்பு பண்பு அதை எழுதிக்கலாம். வெட்டுக்கான சேர்ப்பு பண்பு ரொம்பவே ஈஸியாக எழுதலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் இங்கே A ஸ்பேஸ் விட்டு B ஸ்பேஸ் விட்டு C அடுத்த சமம். அதே மாதிரி A ஸ்பேஸ் விட்டு B ஸ்பேஸ் விட்டு C. இங்கே வெட்டுக்கான அப்போ என்ன பண்ணணும்? இடையில வெட்டு அப்படின்னு எழுதிடணும். சரிங்களா? அடுத்த இங்கே பியையும் சியையும் ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதணும். இந்த சைடு ஏயையும் பியையும் ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதணும். ஓகே, இப்போ இந்த ரெண்டுமே சமமாக இல்லையான்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இடது பக்கத்தை சுருக்கலாம். அதாவது இடது பக்கத்தை சால்வ் பண்ண போகிறோம். அதுக்கு இடது பக்கம் அப்படின்னு எழுதிக்கிட்டு இடது பக்கத்தில் என்னது இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. சரிங்களா? அதை அப்படியே எடுத்து எழுதிட்டேன். இனி ப்ராக்கெட்டுக்குள்ளே என்னது இருக்கோ அதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுங்க. பி வெட்டு சி. ஓகே, பிக்கு பதில் அதோட மதிப்பெடுத்து எழுதிக்கலாம். என்ன இருக்குது அதை எழுதிக்கலாமா? √3 √5 6 11 நடுவில் வெட்டு. இனி சிக்கு பதில் அதோட மதிப்பு எடுத்து எழுதிக்கலாம். √2 √3 √5 9. இப்போ பாருங்கள், நடுவில் வெட்டு. அப்போ என்ன பண்ணணும்னா ரெண்டுலேயும் சேமாக இருக்கக்கூடியதை மட்டும்தான் நீங்கள் எழுதணும். அப்போ எழுதிக்கலாம். √3 இங்கே இருக்குது அங்கேயும் இருக்குது. அப்போ √3 எழுதிக்கோங்க. இனி √5 இங்கே இருக்குது அங்கேயும் இருக்குது. இது ரெண்டாக மட்டும் தான் சேமாக இருக்கக்கூடியது. இனி சேர்த்து கண்டுபிடிக்கலாமா? ஏ வெட்டு பி வெட்டு சி. ஏக்கு பதில் ஏயோட மதிப்பை அப்படியே எடுத்து எழுதிருங்க. இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். -11 √2 √5 அப்புறம் 7.
இனி நடுவில் வெட்டு. பி வெட்டு சி, அதோட மதிப்பு என்னது? √3 √5. அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். √3 √5. இனி பாருங்க, நடுவில் வெட்டு. அப்போ சேமா இருக்கக்கூடியதை எழுதணும். இங்கே √5 இருக்கு, இங்கே √5 இருக்கு. அப்போ ஒன்னே ஒன்று தான் ரெண்டுலேயும் சேமா இருக்கு. அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இதை வந்து சமன்பாடு 1 அப்படின்னு எடுத்து எழுதிடலாம். இனி வந்து வலது பக்கத்தை சால்வ் பண்ணலாம். அதுக்கு வலது பக்கம் அப்படின்னு எழுதிக்கிட்டு வலது பக்கத்தில் என்னது இருக்கு? ஏ வெட்டு பி வெட்டு சி. அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. ஏ வெட்டு பி வெட்டு சி. இப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே என்னது இருக்கு? ஏ வெட்டு பி. அதை தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். ஏக்கு பதில் அதோட மதிப்பு எடுத்து எழுதிக்கலாம். இது கொஸ்டினில் அப்படியே கொடுத்துட்டாங்க. -11 √2 √5 7. நடுவில் வெட்டு. இனி பிக்கு பதில் அதோட மதிப்பு எடுத்து எழுதிக்கலாம். √3 √5 6 11. ஓகே, நடுவில் வெட்டு. அப்போ ரெண்டுலேயும் சேமாக இருக்கக்கூடியதை மட்டும் தான் நீங்கள் எழுதணும். எது சேமாக இருக்குது? இங்கே √5 இருக்குது, இங்கே √5. அப்போ √5 எழுதிருங்க. ஒன்றே ஒன்று தான் சேமாக இருக்கக்கூடியது. இனி மொத்தமாக சேர்த்து கண்டுபிடிக்கலாம். ஏ வெட்டு பி வெட்டு சி. ஏ வெட்டு பியோட மதிப்பு என்னது? √5. அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இனி வெட்டு. சிக்கு பதில் அதோட மதிப்பு எடுத்து எழுதிருங்க. கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க √2 √3 √5 9. இப்போ பாருங்க, நடுவில் வெட்டு. அப்போ ரெண்டுலேயும் சேமாக இருக்கக்கூடியதை மட்டும் தான் எழுதணும். இங்கே √5 இருக்குது, இங்கே √5 இருக்குது. ஒன்றே ஒன்று தான் சேமாக இருக்கக்கூடியது. அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. இப்போ வலது பக்கத்தை சால்வ் பண்ணிட்டோம். இதை வந்து சமன்பாடு 2 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ சமன்பாடு 1 சமன்பாடு 2 சமமாக இருக்குது. இங்கே √5 இங்கே √5. அப்போ ரெண்டு சைடும் சமம்னு நிரூபிச்சிட்டோம். அதனால therefore அப்படின்னு எழுதிக்கிட்டு இந்த பண்பை அப்படியே எடுத்து எழுதிருங்க. ஏன்னா இதுதானே சமம்னு நிரூபிச்சிருக்கோம். அதனால அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஏ வெட்டு பி வெட்டு சி is equal to A வெட்டு B வெட்டு C என்பது நிரூபிக்கப்பட்டது. இந்த மாதிரி எழுதிருங்க. இவ்வளோ தான் அந்த சம். 5வது கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே ABC அப்படின்னு 3 கணம் தந்திருக்காங்க. எனில் கணங்களின் வெட்டுக்கான சேர்ப்பு பண்பினை சரிபார்க்க அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல வெட்டுக்கான சேர்ப்பு பண்பு அதை எழுதிக்கலாம். வெட்டுக்கான சேர்ப்பு பண்பு. ஓகே, போன சம்மிலே பார்த்தோம் எப்படி ஈஸியாக எழுதுறதுன்னு. எழுதிக்கலாமா? ஏ கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு பி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு சி. அடுத்த சமம் அதே மாதிரி ஏ ஸ்பேஸ் விட்டு பி ஸ்பேஸ் விட்டு சி. இப்போ வெட்டுக்கான அப்போ நடுவில் வெட்டு அப்படின்னு எழுதிடணும். இந்த மாதிரி இடையில வெட்டுன்னு எழுதிருங்க. சரிங்களா? இந்த சைடு பியையும் சியையும் பிராக்கெட்டுக்குள்ளே எழுதுங்க. இந்த சைடு ஏயையும் பியையும் பிராக்கெட்டுக்குள்ளே எழுதணும். இதுதான். இப்போ இந்த ரெண்டு பக்கமும் சமமாக வருதான்னு தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தந்திருக்கக்கூடிய ஏபி இது பட்டியல் முறையில் கொடுக்கல, அதனால பட்டியல் முறையில் மாற்றிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஏ கண்டுபிடிக்கலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் such that எக்ஸ் ஈக்குவல் டு 2 n. முதல்ல இந்த சமன்பாடை எழுதிக்கிறேன். எக்ஸ் ஈக்குவல் டு 2 n. ஓகே, இப்போ இதில் இருக்கக்கூடிய எண் அப்படின்னா என்னன்னா என் பிலாங்ஸ் டு டபிள்யூ. டபிள்யூனா முழு எண். முழு எண் வந்து 0லேருந்தே தொடங்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து எங்கே முடிக்கணும்னா என் லெஸ் தென் 4. இங்கே லெஸ் தெனுக்கு கீழே சமம் வரல. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? 4 எடுக்கக்கூடாது. 4க்கு முன்னாடி என்ன வரும்? 3 வரும். 3 வந்த உடனே ஸ்டாப் பண்ணிடணும். 0 கடத்த 1 1 கடத்த 2 அப்புறம் 3. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா எண்ணுடைய பிளேஸில் ஒவ்வொரு மதிப்பாக பிரதியிட்டு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2 எண்ணுக்கு பதில் ஃபஸ்ட்டு 0ன்னு பிரதியிடுங்க. இப்போ அடுக்கில் 0னா இதோட மதிப்பு 1 ஆகிடும். இங்கே கீழே எந்த நம்பர் இருந்தாலும் அடுக்கில் 0னா அதோட மதிப்பு 1. இனி எக்ஸ் ஈக்குவல் டு 2 எண்ணுக்கு பதில் 1ன்னு பிரதியிடலாம். பாருங்கள், அடுக்கில் 1னா 2 ஒரு வாட்டி தான் நீங்கள் எழுதணும். இனி எக்ஸ் ஈக்குவல் டு 2 எண்ணுக்கு பதில் 2ன்னு பிரதியிடலாம். 2 ஸ்கொயரோட மதிப்பு என்னது? 4. இனி எக்ஸ் ஈக்குவல் டு 2 எண்ணுக்கு பதில் 3ன்னு பிரதியிடலாம். அப்போ அடுக்கில் 3னா எப்படி எழுதணும்? 2 3 வாட்டி எழுதி பெருக்கணும். இந்த மாதிரி 2 4 நான் 2 8. அப்போ 8ன்னு எழுதிக்கலாம். இப்போ நம்ம கண்டுபிடிச்சதை கம்மா போட்டு எழுதினாலே போதும். அதுதான் ஏ. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் 1ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்த 2 4 8. ஓகேங்களா? இனிமே வந்து பி கண்டுபிடிக்கலாம். பி என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் such that எக்ஸ் ஈக்குவல் டு 2 × n. முதல்ல இந்த சமன்பாடை எழுதிக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 2 × n. இப்போ இதில் இருக்கக்கூடிய எண் அப்படின்னா என்னன்னா என் பிலாங்ஸ் டு கேபிட்டல் என். கேபிட்டல் என்னன்னா இயல் எண். இயல் எண் வந்து 1லேருந்தே தொடங்கும். முழு எண் 0லேருந்தே தொடங்கும். இயல் எண்ணுனா 1லேருந்தே தொடங்கும். ஓகே, எங்கே முடிக்கணும்னா என் லெஸ் தேன் ஈக்குவல் டு 4. அடியில் கோடு வந்திருக்கு. அப்போ 4 வந்த உடனே ஸ்டாப் பண்ணிடணும். 1க்கு அடுத்த 2 2க்கு அடுத்த 3 அப்புறம் 4 இதோட நிறுத்திடுங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்? எண்ணுடைய பிளேஸில் ஒவ்வொரு மதிப்பை பிரதியிட போகிறோம். அப்போ 2 × எண்ணுக்கு பதில் 1 ஈர் 1 2. இனி எக்ஸ் ஈக்குவல் டு 2 × எண்ணுக்கு பதில் 2 ஈர் 2 4. இனி எக்ஸ் ஈக்குவல் டு 2 × எண்ணுக்கு பதில் 3. அப்போ ஈர் 3 6. இனி எக்ஸ் ஈக்குவல் டு 2 × எண்ணுக்கு பதில் 4. அப்போ 4 2 8. இப்போ கண்டுபிடிச்சதை அப்படியே கம்மா போட்டு எழுதிருங்க. அதுதான் பி. பி இஸ் ஈக்குவல் டு
2 4 6 8 2, 4, 6, 8. இனி சி வந்து பட்டியல் முறையில் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, நம்ம கண்டுபிடிச்ச ஏபி அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். சி வந்து கொஸ்டினில் அப்படியே தான் கொடுத்துருந்தாங்க. இனிமேல் வெட்டுக்கான சேர்ப்பு பண்பு இதை திரும்பவும் நான் எழுதிக்கிட்டேன். நீங்கள் ஒருக்கா எழுதினா போதும், அங்கே இடந்த வேலை, அதனால தான் இன்னொருக்கா கூட எழுதிக்கிட்டேன். இப்போ நம்ம இடது பக்கத்தை சால்வ் பண்ண போகிறோம். அப்போ இடது பக்கம் அப்படின்னு எழுதிக்கிட்டு இடது பக்கத்தில் என்னது இருக்குது? ஏ வெட்டு பி வெட்டு சி, அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. இப்போ முதல்ல பிராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத சால்வ் பண்ணணும். பி வெட்டு சி, பிக்கு பதில் அதோட மதிப்பு எடுத்து எழுதிக்கலாம். 2 4 6 8. ஓகே, நடுவில் வெட்டு, அப்போ வெட்டுன்னு எழுதிருங்க. இனி சிக்கு பதில் அதோட மதிப்பு எடுத்து எழுதிக்கலாம். 0 1 2 5 6. ஓகே, இப்போ பாருங்கள் நடுவில் வெட்டு. அப்போ என்ன பண்ணணும்? ரெண்டுலேயும் சேமாக இருக்கக்கூடியதை மட்டும்தான் நீங்கள் எடுத்து எழுதிக்கணும். சேமாக என்னதெல்லாம் இருக்குது? 2 இங்கே இருக்குது, அங்கேயும் இருக்குது. அப்போ 2ன்னு எழுதிக்கலாம். அடுத்த 6 இங்கே இருக்குது, அங்கேயும் இருக்குது. இந்த 2 மட்டும் தான் இங்கே சேமாக இருக்கக்கூடியது. இனிமேல் சாத்து கண்டுபிடிக்கலாம். ஏ வெட்டு பி வெட்டு சி. ஓகே, ஏக்கு பதில் ஏயோட மதிப்பு அப்படியே எடுத்து எழுதிருங்க. 1 2 4 8. நடுவில் வெட்டு. இனி பி வெட்டு சியோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2, 6. அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 2, 6. இங்கேயும் நடுவில் வெட்டு. அப்போ என்ன பண்ணணும்? சேமாக இருக்கக்கூடியதை மட்டும்தான் நீங்கள் எழுதிக்கணும். 2 இங்கே இருக்குது, அங்கேயும் இருக்குது. இவ்வளோ தான் சேமாக இருக்கக்கூடியது. இங்கே 1 1 தான் சேமாக இருக்குது. இப்போ இடது பக்கத்தை சால்வ் பண்ணிட்டோம். அப்போ இதான் சமன்பாடு 1 அப்படின்னு வச்சுக்கலாம். இனி வலது பக்கத்தை சால்வ் பண்ணலாம். அப்போ வலது பக்கம் அப்படின்னு எழுதிக்கிட்டு வலது பக்கத்தில் என்னது இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. ஏ வெட்டு பி வெட்டு சி. ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத முதல் சால்வ் பண்ணுங்க. ஏ வெட்டு பி, ஏக்கு பதில் அதோட மதிப்பு எடுத்து எழுதிக்கலாம். 1 2 4 8. நடுவில் வெட்டு. பிக்கு பதில் அதோட மதிப்பு எடுத்து எழுதிருங்க. 2 4 6 8. இங்கேயும் பாருங்க நடுவில் வெட்டு. அப்போ என்ன பண்ணணும்? சேமாக இருக்கக்கூடியதை மட்டும்தான் நீங்கள் எழுதிக்கணும். இங்கே 2 இருக்குது, அங்கேயும் 2. அப்போ 2 எழுதிருங்க. இனிமேல் 4 இங்கே இருக்குது, அங்கேயும் இருக்குது. சரிங்களா? அப்போ 4ன்னு எழுதிக்கலாம். இனி 8 இங்கே இருக்குது, அங்கேயும் இருக்குது. அப்போ 8ன்னு எழுதிருங்க. இனி சாத்து கண்டுபிடிக்கலாமா? ஏ வெட்டு பி வெட்டு சி. ஏ வெட்டு பியோட மதிப்பு என்னது? 2 4 8. அதை எடுத்து எழுதிக்கலாம். 2, 4, 8. நடுவில் வெட்டு. இனி சிக்கு பதில் அதோட மதிப்பு எடுத்து எழுதிக்கலாம். எழுதிக்கிறேன். 0 1 2 5 6. ஓகே, இங்கே நடுவில் வெட்டு. அப்போ சேமாக இருக்கக்கூடியதை மட்டும் தான் நீங்கள் எழுதிக்கணும். பாருங்கள் 2 இங்கே இருக்குது, அங்கேயும் இருக்குது. வேறு எதுவுமே சேமாக இல்லை. சரிங்களா? அப்போ 1 1 தான் சேமாக இருக்குது. இப்போ நம்ம வலது பக்கத்தையும் சால்வ் பண்ணிட்டோம். அப்போ இதான் சமன்பாடு 2 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் சமன்பாடு 1 2 தான், சமன்பாடு 2 2 தான். அப்போ ரெண்டுமே என்னது? சமமாக இருக்குது. அப்போ therefore அப்படின்னு எழுதிக்கிட்டு இந்த பண்பை அப்படியே எடுத்து எழுதிருங்க. ஏ வெட்டு பி வெட்டு சி, அதாவது 2 பக்கமும் சமம்னு நிரூபிச்சிட்டோம். அதனால நீங்கள் அதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். எழுதிக்கிட்டு என்பது நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு எழுதிருங்க. ஓகே, இவ்வளோ தான் இந்த சம். இதுதான் இந்த பயிற்சியில் கடைசி கணக்கு. என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.